இது 2013 குற்றச்சரித்திரம். ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் குற்றத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதனுடைய புள்ளி விவரங்கள், அது ஏன் நடந்துச்சு, இந்த ஊர்ல ஏன் அதிகமா நடந்துச்சுன்னு நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கும் ஒரு குற்றச்சம்பவத்தை பார்க்க போறோம். குற்றத்தினுடைய கேட்டகரியை பத்தி விவரமாவே பேச போறோம். அதுக்கு முன்னால நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய பேனல் மெம்பர்ஸ் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். மிஸ்டர் சிவன், ரிட்டையர்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். மிஸ்டர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு, பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை பொதுச் செயலாளர். மிஸ்ஸஸ் ஆண்டா தாமோதரன், இந்திய குழந்தைகள் நலச்சங்கம் தமிழ்நாடுடைய பிரசிடென்ட். மிஸ்டர் கண்ணாயிரம், முன்னாள் கள அலுவலர், சமூக பாதுகாப்புத்துறை. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம எந்த சப்ஜெக்ட பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால உங்க எல்லாருக்கும் நான் ஒரு வீடியோ பிளே பண்ணி காட்ட போறேன். சோழவரத்தைச் சேர்ந்த கண்ணனின் மகள்தான் சௌந்தர்யா. ஆட்டோ ஓட்டி வரும் கண்ணனுக்கு சரியான வீடு வசதி இல்லை. மனைவி பிள்ளைகளுடன் இந்த கதவில்லாத குடிசைதான் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து வந்தது. தங்களுடன் படுத்து தூங்கிய மகளை காணாமல் தவிர்த்த கண்ணன் குடும்பத்தினர் மகளை தேடி தெரு தெருவாக அலைந்தனர். ஒரு பொண்ணு படுத்து கிடக்கு, உங்க பொண்ணா போய் பாருங்கன்னு கேட்டாங்க. அதே மாதிரி எங்க பொண்ணு தான். நாங்க உடனே 6 மணிக்கு தூக்கி உடனே ஆஸ்பத்திரிக்கு போனோம். சிறுமி சௌந்தர்யா மிகவும் ஆபத்தான கட்டத்தில் சென்னை குழந்தைகள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தனது உறவினர்களிடம் அவர் நடந்த சம்பவத்தை கூறியுள்ளார். அப்போதுதான் தூங்கிக் கொண்டிருந்த சௌந்தர்யாவை மர்ம நபர் வாகை பொத்தி தூக்கிச் சென்றது தெரிய வந்தது. இவங்கெல்லாம் தேடி போய் அங்கங்க அலையும் போது ஃபுல்லா ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்கு. அதை எடுத்து கழுவி இருக்காங்க. தொடையெல்லாம் ரொம்ப ரத்தமா இருக்கும் போது கழுவி இருக்காங்க. கழுவுனா தூக்கி நிப்பாட்டனா மீண்டும் ரத்த போக்கு நிறைய ஆயிருச்சு. அப்ப என்னமோ ஏதோ ஆசிரியருக்கு கிட்ட இருக்கிற ஆசிரியருக்கு போயிருக்காங்க. அங்க பார்க்க முடியாது, இது போலீஸ் கேஸ்ன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் சோழாவரத்துல கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. சோழாவரத்துல கொடுத்து மறுபடியும் அந்த பொன்னேரி ஆசிரியருக்கு போய் மறுபடியும் பேபி ஆசிரியருக்கு கொண்டு வந்தாச்சு. கடைசியில் அந்த காமுகன் இந்த புதர் பகுதிக்கு சௌந்தர்யாவை கொண்டு வந்து அந்த கொடூர செயலை செய்துள்ளார். சிறுமி சௌந்தர்யாவுக்கு ஏற்பட்ட கதி சோழவரம் மக்களை கடும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. குற்றவாளியை உடனே கண்டுபிடிக்க வேண்டி கேட்டுக் கொண்டார்கள் அவர்கள். இப்ப நம்ம பார்த்த இந்த வீடியோ நம்மள ரொம்பவே ஒரு இறுக்கமான மனநிலைக்கு கொண்டு போயிடுச்சு. ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு வீடியோன்னு தான் சொல்லணும். அந்த ஒரு குழந்தை மட்டும் இல்ல, இது மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த ஒரு புள்ளி விவரத்தை தான் நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாடு முழுக்க குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பதிவான வழக்குகளுடைய எண்ணிக்கை என்ன, எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன மாதிரியான குற்றங்கள் அவங்க ஆளாக்கப்படுறாங்க, அந்த குழந்தைகள் எப்படி பாதுகாக்கப்பட போகிறார்கள், அதையெல்லாம் ரொம்ப விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி குழந்தைகள் சிறுவர்களுக்கு எதிராக இழைக்கப்படும் குற்றங்கள் அதனுடைய வகைகள் என்னென்ன அதை நம்ம பார்க்கலாம். குழந்தைகள் அல்லது சிறுவர்கள் மீது பொதுவாக இழைக்கப்படும் குற்றங்கள்: பெண் சிசுக்கொலை, கைவிடுதல், பாலியல் பலாத்காரம், பாலியல் தொல்லைகள், கொலை, ஆட்கடத்தல். இந்த ஸ்லைட்ல காமிச்சிருக்கக்கூடிய இந்த கேட்டகரிஸ் தவிர்த்து வேற என்ன மாதிரியான குற்றங்கள்லாம் குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கப்படுகிறது? மேம், உங்ககிட்ட இருந்து பிசிக்கல் அபியூஸ், அடிக்கிறது, சூடு போடுறது, இதெல்லாம் நிறைய பிசிக்கல் அபியூஸ். இது யாரும் போலீஸ் கேஸ்ன்னு வராது கூட. ரெண்டாவது நீங்க முக்கியமா விட்டுட்டது இமோஷனல் அபியூஸ். குழந்தைங்களை தப்பா பேசுறது, இது டிஸ்கிரிமினேஷன்லயும் வரும். ஜாதி பத்தி பேசுறது, அவங்க ஒரு ஏதோ கொஞ்சம் ஊனமுற்ற குழந்தையா இருந்தா அதை பத்தி பேசுறது. குழந்தைகள் ஜாதி வாரியாக அவர்களுடைய உடல் உபாதைகள் வாயிலாக அவங்க டிஸ்கிரிமினேட், அது இல்லாத அபிலிட்டி. மிஸ்டர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு, நீங்க சொல்லணும். குழந்தைகளுடைய பின்னணிய, சமூக பொருளாதார பின்னணிய புரிந்து கொள்ளாமலேயே குழந்தைகள் வீட்டு பாடம் செய்யல, குழந்தைகள் நான் சொன்னதை படிக்கல. ஒரு குழந்தை நான் சொன்னதை படிச்சிருக்காது, ஆனா அதை தாண்டி வேற ஏதேதோ படிச்சுட்டு வந்திருக்கோம். அப்ப நீ என்னதான் படிச்சேன்னு கேட்டிருந்தா பல விஷயங்கள் வரும். அப்போ அவர்களை பற்றி புரிந்து கொள்ளாமலே அவர்களை அச்சுறுத்துவதோ, துன்புறுத்துவதோ அல்லது கேள்வி கேட்பதோ, இது கூட ஒரு மிகப்பெரிய குற்றமாகத்தான் நான் பார்க்கிறேன். பள்ளிக்கூடங்களில் நடக்கக்கூடிய வன்முறைகள், அதுவும் குறிப்பாக ஆசிரியர்கள் பண்ணக்கூடிய வன்முறைகளா பாக்குறீங்க சார்? நீங்க சொல்லணும். ஆபாசமா குழந்தைகளை சித்தரிக்கிறது, எழுதுறது, படம் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, போஸ்டர் போடுறது, இதை தாண்டி வயதுக்கு மீறிய வேலைகள் பண்ண வைக்கிறது. ஒரு குழந்தையை ரெகுலேட் பண்றங்கிறக்கா ஒரு இருட்டறையில பூட்டி வைக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு வகையான வன்முறை.
இதை எல்லாமே தாண்டி பல வழக்குகள்ல நாம பார்க்கின்ற பொழுது என்ன வருதுன்னா, எந்த விதமான சம்பந்தமுமே இல்லாம கூட குழந்தைகள் வந்து வழக்குகள் சேர்க்கப்படுகிறார். ஃபார் எக்ஸாம்பிள், பல கிராமங்கள்ல கம்யூனல் வயலன்சஸ், இந்த மாதிரி சிவில் காம்படிஷன்ஸ், இந்த மாதிரி சூழல்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளும் இதுல வந்து தேவையில்லாமல் அந்த சம்பந்தம் இல்லாம கூட அந்த மாதிரியான வழக்குகள் வரக்கூடிய வருமானம் இருக்கு. இது மாதிரியான குற்ற செயல்களில் அவர்கள் குற்றவாளிகளாக சேர்க்கப்படுகின்ற ஒரு சில செயல்பாடுகளும் மிக அதிகமாக இருக்கிறது. தற்சமயம் இருக்க சைல்ட் லேபர் ஆக்ட் அதுல வந்து ஹசார்டஸ் லேபர் தான், ஏதோ என்ன சொல்றது, ரொம்ப டேஞ்சரஸ் ஆபத்தானத்துலதான் வேலையில வைக்க கூடாது. நிறைய அந்த மாதிரி குழந்தைங்க இப்ப ஆக்ட மாத்த போறாங்கன்றாங்க. ஆனா தற்சமயம் இருக்கிற ஆக்ட்ல குழந்தைங்க வேலை செய்யலாம், குழந்தைகள் வேலை செய்யலாம். இப்போ இருக்கிற சட்டத்துல அப்படிதான் இருக்கு. உண்மையா? கல்வி உரிமை சட்டத்துல 6 to 14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் கட்டாய கட்டணமில்லா கல்வின்னு சட்டத்தில் இருக்கா? அதற்கு வந்து டைரக்டரேட் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இப்ப வந்து அது SCRT மாறி இருக்கு. அந்த நிறுவனம் வந்து ஒரு frequently asked question என்று ஒரு புத்தகத்தை, ஒரு கையேட வெளியிட்டு கொடுத்தாங்க. அதுல கட்டாய கல்வி என்றால் என்னன்னு ஒரு கேள்வி. அதற்கு அரசு இயக்குனர் தலைமையில் இருந்த குழு பதில் போட்டு அரசாங்கம் பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, 6 to 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பள்ளி வேலை நேரத்தில் வேலைக்கு செல்லக்கூடாது. அதாவது டீ கடையில், வீட்டில், இவ்வளவு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அப்ப அதை படிச்சால என்ன புரியுதுன்னா, தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை என்ன சொல்லுதுன்னா, பிறப்பிலிருந்து 6 வயசு வரைக்கும் பள்ளி வேற நேரத்துல அந்த குழந்தை வேலை செய்யலாம். 14 to 18 வயசுல பள்ளி வேற நேரத்துல அவன் வேலை செய்யலாம். 6 to 14 வயசு இருக்கிறவன் பள்ளி நேரத்துல மட்டும்தான் வேலை செய்யக்கூடாது, மற்ற நேரத்துல அவன் வேலை செய்யலாம். அப்ப அவ்வளவு இதைத்தான் நாம் கட்டாய கல்வி உரிமை சட்டமாக நாம சொல்றோம். இந்த செக்மெண்ட்ல பேனலிஸ்ட் பேசின ஒவ்வொன்றுமே ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷனாக இருந்தது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்னு பொதுமக்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு எதிரான குற்றம் வந்து ஜென்ரலா எல்லா இடத்துலயும் நடக்கிறது. மொக்சல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா நடக்குது. நல்லா குழந்தை கையை ஊனமாக்கி காலை ஊனமாக்கி அவங்க வந்து பிஸியா இருக்க வச்சிடறாங்க. அது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு செயலாகும். இப்ப உள்ள குழந்தைகள் வந்து நாலேஜ் நாகரிகங்கள்லாம் வளர்ந்துட்டு போகுது. அதனால செல்லு, எலக்ட்ரானிக் சிஸ்டம் இதெல்லாம் பார்த்து நிறைய கெட்டு போறதுக்குள்ள சான்ஸ் இருக்கு. இப்ப பசங்களுக்கு இந்த சின்ன குழந்தைங்களை வாடகைக்கு எடுத்து அதுங்களை பிச்சை எடுத்து அதுல ஒரு சம்பாதிக்கிறாங்க. குழந்தைகள் பாலிய பலாத்காரம், அந்த குழந்தைகளை கடத்துறது, இது போல விஷயங்கள் நிறைய நடக்குது. பேரண்ட்ஸ் கொஞ்சம் பசங்களை வந்து ரொம்ப கண்ட்ரோலா பாத்துக்கணும். அவங்க சரியா பாத்துக்கலன்னா பசங்க ரொம்ப அதை கெட்டு போயிடுறாங்க. பொதுவாவே நம்ம நிகழ்ச்சியில எந்தெந்த இடங்கள்ல அதிகமான குற்றங்கள் நிகழ்த்தப்படுது அப்படின்னு ஏரியா வாரியா நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஆனா இந்த குற்றம் குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே மென்மையாக அணுகப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம முதலா பார்க்க போற ஒரு புள்ளி விவரம் என்னவா இருக்கு அப்படின்னா, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 2009 இருந்து இந்த ஆண்டு வரை அதனுடைய போக்கு என்னவாக இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கடந்த 5 ஆண்டுகளாக சிறுவர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட குற்றங்களின் போக்கு 2009 600க்கும் மேல், 2010 800க்கும் மேல், 2011 900க்கும் மேல், 2012 1000க்கும் மேல், 2013 1100க்கும் மேல். இந்த டேட்டா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குது. 2009 இருந்து 2013 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த எண்ணிக்கை அப்படியே டபுளா இருக்குன்னு சொல்லலாம். இதை எப்படி நம்ம பார்க்கணும் மேம்? ஃபர்ஸ்ட் இப்ப நிறைய ரிப்போர்ட்டிங், அது ஒரு நல்லது. இதுக்கு முன்ன ஒரு பெண் குழந்தை வந்து யாராவது ரேப் பண்ணிருந்தா வெளியே சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. அதனால உங்களுக்கு ஒன் ரீசன் இஸ் மோர் ரிப்போர்ட்டிங். ரெண்டாவது அந்த கம்யூனல் நெட்வொர்க் போயிடுச்சு. இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு லோ இன்கம் ஏரியால பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க யாரு, இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது, யாருமே சொந்தத்துல இருக்க மாட்டாங்க, அந்த பாதுகாப்பு இல்ல, கம்யூனல் ப்ரொடெக்ஷன் இல்ல. அதாவது அண்டை வீடுகள்ல இருக்கவங்க எல்லாம் அந்நியர்களாவே இருக்காங்க. நிச்சயமா நல்ல ஒரு வேலிட் பாயிண்ட் இது. 2009 கம்பேர் பண்ணும்போது 2013 அது 600னா இது 1100 வழக்குகள் அதிகமாகவே பதிவாயிருக்கு, டபுள் ஆகவே ஆயிருக்கு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப எல்லா கேசஸுமே நம்ம பேனலிஸ்ட் சொல்றது என்னன்னா, இப்ப அதிகமான கேசஸ் ரிப்போர்ட் ஆகுது, வழக்குகள் பதியப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ
விழிப்புணர்ச்சி என்பது ஏற்பட்டிருக்கிறதா? ஒரு அளவிற்கு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்குன்றதை நம்ம வந்து மறுக்க முடியாது. சைல்டு ஹெல்ப்லைன் இப்ப பேருந்துல எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த நம்பர் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. குழந்தைகளே பேசக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமாக சமூகத்தினுடைய அத்தனை பிரிவு மக்களுக்கும் இந்த செய்தி போய் சேர்ந்துருச்சா? அப்படியே இருந்தாலும் போய் போன் பண்ற அளவுக்கு ஒரு துணிச்சலை நம்ம கொடுத்துட்டோமா அப்படின்னு கேட்டா முழுமையாக சொல்ல முடியாது. விழிப்புணர்வு 2009 விட 2013 இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக போய் சேர்ந்திருக்குன்னு சொல்ல முடியாது. குற்றங்களுடைய எண்ணிக்கையை பார்த்தோம்னா 2009 விட அதிகமாகத்தான் 2013 நடந்திருக்கு. அதே போல பதிவான வழக்குகள் ப்ரொபோர்ஷனேட்டா பார்த்தா எல்லாமே பதிவாயிருச்சுன்னு சொல்ல முடியாது. இன்னும் பதிவான வழக்குகளை நம்ம பாக்குறதை விட குற்றங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. காரணம் தாண்டி குற்றங்களும் அதிகரிச்சு 65 ஆண்டு கால இந்தியாவுடைய குடியரசின் மிகப்பெரிய தோல்வி என்னன்னு கேட்டா ஆர்டிகல் 38-39 படி இந்திய அரசாங்கம் செயல்படல. அதாவது இன்கம் டிஃபரன்ஸ் குறைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அக்யூமுலேஷன் ஆஃப் வெல்த் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது 65 ஆண்டு காலத்துல ஒருத்தர் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதும் ஒருத்தர் 28 ரூபாய் சம்பாதிக்கிறதும் என்ற அந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேட் இது எத்தனை சிறுவர்களை பாதிக்குது. ஒரு டிஸ்கிரிமினேட்டரி சொசைட்டி, ஒரு பாகுபாடு நிறைந்த சமூகத்தில் குற்றங்கள் நிகழ்த்தப்படும். அதுல இன்னசென்டா இருக்கக்கூடிய, அதாவது அறியா பருவமா இருக்கக்கூடிய குழந்தை பருவத்துல அவர்கள் இந்த குற்றங்களுக்கு ஆளாவதும் அதிகமாயிருக்கு. ஆனால் அத்தனை வழக்குகளும் இன்று நம் பார்வைக்கு முன் வருவதில்லை அப்படின்றதுதான் உண்மை. நிச்சயமா அத்தனை வழக்குகளும் நம் பார்வைக்கு வருவதில்லை அல்லது பதிவு செய்யப்படுவதில்லை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பாயிண்ட் ஒத்துக்கிறேன் நான். அதாவது நான் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி அலுவலர் என்ற முறையில் நானே சொல்றேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா இது என்ன, இது வந்து பாலியல் வல்லுறவு கேஸா, ரேப் கேஸா, ஐயோ இது வந்து கிரேவ் கேஸ் ஆச்சு. இது கிரேவ் கேஸ் போட்டோம்னா சப்ஜெக்ட் டு ஸ்க்ரூட்னி பை தி சுப்பீரியர் ஆபீசர்ஸ், சீனியர் ஆபீசர்ஸ், ஏகப்பட்ட பிரச்சனை வருமே, நமக்கு ரொம்ப எப்படியாவது கூட்டுக்கிட்டு சமாதானப்படுத்தி விடு, எஃப்ஐஆர் போடாம பண்ணிடுவோமா அப்படின்னு நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. கூட்டு சமாதானப்படுத்துறது அல்லது கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணாம பண்றது அல்லது மேலதிகாரிகளுக்கு தெரியாம கொஞ்சம் மறைக்கிறது அப்படிலாம் நடந்துட்டு இருந்தது. முன்னாடி காவல்துறையே இந்த வேலையை செய்ததான் நடந்தது, முன்னாடி நடந்தது, கண்டிப்பா நடந்தது. இப்ப நடக்கலையா? ஆனா இப்ப வந்து இல்ல ஒரு நிமிஷம் நான் கேட்கணும். இப்ப என்னன்னா நிறைய இத மாதிரி யாரும் காவல்துறை அதிகாரிகள், ஃபீல்ட் லெவல் ஆபீசர்ஸ், எஸ்ஹெச்ஓஸ் தப்பு பண்ணாங்களோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு மேஜர் பெனால்டி சார்ஜ் எல்லாம் கொடுக்கப்பட்டு நீங்களும் லயபிள். இப்போ யாராவது ஒரு கான்ஸ்டபிள், ஒரு போலீஸ்ல உள்ள ஒரு அதிகாரி, கட்டிங் லெவல் ஆபீசர்ஸ் ஒரு வழக்கு பதிவு செய்யலன்னா மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாவார். அதனால மேபி 1 or 2 பண்ணாம இருக்கலாம். முன்னாடி வந்து 25% கேஸ் அவங்க பண்ணாம பக் பண்ணாங்க அப்படின்னா இப்ப ஒரு 5% கேஸ் வேணா இருக்கலாம். மற்றபடி ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் கேஸ் நிறைய இருக்கு. யார் வேணா போய் கேள்வி கேட்கலாம் இருக்கு. எல்லா சீனியர் ஆபீசர்ஸும் ஈஸிலி அக்சசபிள். இப்போ ஆன்லைன்லயே போகலாம், எஸ்எம்எஸ் கொடுக்கலாம். இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போனா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அடுத்த செகண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ்க்கு நீங்க இமெயில் கொடுத்துடலாம், ஒரு எஸ்எம்எஸ் கொடுத்துடலாம். இமெயில் கொடுத்தா பக்கார அடுத்த நாள் உடனே கேட்பாங்க என்னாச்சு கேட்பாங்க. 21ஆம் நூற்றாண்டுல 2014 தான் நம்ம அந்த ஆக்சஸே நம்ம பொதுமக்களுக்கு கொடுத்திருக்கோம். அப்படின்னா இன்னமும் இந்த மாதிரியான குற்றங்களை தடுப்பதற்கு இன்னும் ஒரு 10 ஆண்டு காலமாவது ஆகுமா? அவ்வளவு சொல்ல முடியாது, அவசியம் இல்ல. ஆனா இன்னும் நிறைய போலீஸுக்கு ஒரு விசாலமான மனப்பான்மை வேணும். போலீஸுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் வேணும். பாப்புலேஷன் வந்து 1.5 கோடி 2 கோடி இருக்கும் போது 1965 என்ன இருந்ததோ தமிழ்நாட்டில் அதே போலீஸ் ஸ்ட்ரென்த் வச்சுட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 7.5 கோடி பாப்புலேஷன் ஆகி போச்சு. நீங்க லண்டன்லயும் அமெரிக்காலையும் பாத்தீங்கன்னா 1000 பாப்புலேஷனுக்கு 1000 பேர் இருந்தாங்கன்னா 12 பேர் 13 பேர் போலீஸ் இருக்காங்க, காவலர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 1000 பொதுமக்களுக்கு 1.3 போலீஸ் தான் இருக்கிறாங்க. இங்க ஸ்ட்ரெஸ் எல்லாரையும் வேலை பார்க்கும் போது இப்ப இந்த அளவுக்கு இந்த போலீஸ் வந்து அந்த கேஸ வந்து ஒரு ஏமாத்தாம மறைக்காம பதிகிறாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். நிறைய ஒரு தகவல் என்னன்னா 2014 வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்க வேண்டியதா இருந்திருக்கு. போலீஸ்காரர்கள், காவல்துறையினர் நேர்மையாக பதிவு செய்வதற்கே 2014 வரை நாம் காத்துக் கொண்டிருக்க வேண்டியிருந்திருக்கிறது. பிரின்ஸ் சார், நீங்க சொல்லணும், குழந்தைகள் இன்செக்யூரா இருக்காங்களா? பள்ளிக்கூடங்கள்ல நீங்க பாக்குறீங்க, குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான வன்முறைகள் நடக்குது, என்ன மாதிரியான அநீதிகள் நடக்கிறது? குறிப்பா பாதுகாப்பான சூழல் குழந்தைகளுக்கு இல்லையா நம்ம நாட்டுல? நிச்சயமாக வந்து ஒரு குழந்தைக்கான பாதுகாப்பு என்பதை இந்த சமூகமும் சரி, இந்த அரசும் சரி முழுமையாக வந்து புரிந்து கொள்ளல. சட்டத்தை போற்று அல்லது காவல்துறையினுடைய எண்ணிக்கையை அதிகரித்தெல்லாம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தலை நீங்க வந்து மாத்திர முடியாது. பாலியல் மட்டும் இல்ல, எல்லா குற்றம், எந்த விதமான குற்றமா இருந்தாலும் அதை வந்து மாத்திர முடியாது. போலீஸால மாத்த முடியாது. போலீஸால் கண்டிப்பாக அதை செய்யவே முடியாது.
ஒரு குற்றம் செய்தால் நாம் மாட்டிக்கொள்வோம் என்ற பயம் இருக்கு இல்லீங்களா? சர்வசாதாரணமா யாரும் போய் கொலை செஞ்சிருது இல்ல, ஏன்னா நமக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும்ன்ற இது இருக்கிறதுனால பயப்படுறாங்க. அப்போ காவல்துறை நண்பர்கள் இருப்பது அது ஒரு டிட்டரண்டா ஒரு சொசைட்டியில் இருக்கலாமே தவிர அதுவே குற்றங்களை குறைத்து விடுவது கிடையாது. ஆண் பெண் சமத்துவத்தை பற்றி பாடத்திட்டத்தில் பேசியிருக்கிறோமா? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எப்படி சகஜமாக பழகலாம் என்பதை பற்றி பாடத்திட்டத்திலும் விவாதிக்கப்படல, பள்ளிக்கூட வளாகத்திலும் விவாதிக்கப்படல. அப்படி பழகணும்னா எப்படி பழகணும் என்கின்ற பயிற்சியும் இங்க கொடுக்கப்படல. ஏய் பேசாத என்று அந்த ஏன்றது இன்னும் போகவே இல்லை. அது வகுப்பறைக்குள்ளேயும் போகல, சமூகத்திலையும் இன்னும் போகல. குழந்தைகளுக்கான பாடத்திட்டத்துல மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள். பெண்கள் மீதான பார்வை அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. நம்ம தனியார் பள்ளி கல்லூரிகள்ல இப்ப ஆண் பெண்ணை பிரிச்சு வைக்கிறது, ஐசோலேட்டடா உட்கார வைக்கிறது. ஒரு ஆண் பேசினா மட்டும் இல்ல, பெண்ணை பார்த்தாலே தப்பு, 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டாலே தப்பு. இந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிமினேஷன் இப்ப இதை அவங்க ஒரு ப்ரொடெக்ஷனா தான் சொல்றாங்க. நாங்க பாதுகாப்பு கொடுக்கிறோம், உங்க பெண் குழந்தைகளுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கிறோம், நம்பி அனுப்புங்க அப்படின்னு தான் பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க கேன்வாஸ் பண்றாங்க. இது உண்மையில் பாலியல் குற்றங்கள் நடப்பதற்கு என்ன மாதிரியான தூண்டுதலை உண்டு பண்ணுது? எப்போ இது பப்ளிக்கா எல்லாரும் எதிர்க்கும் பேசுறது இருக்கிறது சகஜம். இது பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே இது ஒரு சீக்ரெசி ஆயிடுது. யாருக்கும் தெரியாத இடத்துல மீட் பண்ணோம், யாருக்கும் தெரியாத இடத்துல செல்போனை வச்சுட்டு ஒருத்தர் பேசினாதான் உண்டு. இதெல்லாம் இப்ப கல்லூரி எங்களுக்கு குழந்தைங்கள இருந்து தாண்டி நம்ம போயிட்டோம் ஏஜ் குரூப். அது ஸ்கூல்லயும் இதேதான் ப்ராப்ளம். ஏன்னா தனித்தனியா உட்கார வைக்கிறது, தனியா பேசக்கூடாதுன்றது. பெற்றோரே கிராமப்புறத்துல எல்லாம் நிறைய பேர், நீ ஸ்கூலுக்கு போறியா, நீ படிச்சுட்டு வா, அவனோட எல்லாம் நான் உனக்கு பேச்சுன்னு சொல்லக்கூடிய பெற்றோரா இருக்கிறாங்க. இது ஓப்பனா பழகிறது போய் தெரியாத இடத்துல மீட் பண்றது, தெரியாத பேசுறது, இதுக்குதான் ஒரு வழி ஆகுது. அதுல இருந்து கேன் டெவலப் டு ப்ராப்ளம்ஸ். ரூல்ஸ் விதிச்சாலே அதை பிரேக் பண்ணும் அப்படிங்கிற மனநிலை குழந்தைகளுக்கு இருக்குதான் இருக்கும். அதான் அது இன்னொன்னு என்ன, இவர் சொன்ன மாதிரி அடிக்க கூடாதுன்னு ஜியோ இருக்குது, ஆனா அடிக்கிறாங்க. இப்போ பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் ஒரு ஆக்டே இருக்கு. அதுல யாருக்கு தெரிஞ்சாலும் மேண்டேட்டரி ரிப்போர்ட்டிங் இருக்கு. எங்களுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனா ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரம் நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சாலே நம்ம மேண்டேட்டரி ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். இல்லன்னா தெரிஞ்சவங்களை பள்ளி நிர்வாகம் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். பள்ளி நிர்வாகம் யாருக்கு தெரிஞ்சாலும் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். அத்தாரிட்டி, ஸ்கூல் டீச்சருக்கு தெரிஞ்சா கூட, வீட்டுல நடந்தது குழந்தை வீட்டுல ஸ்கூல்ல சொன்னா கூட ரிப்போர்ட் பண்ணணும். இல்லன்னா we are liable for criminal liability. யார சொல்றீங்க? டீச்சரா இருந்தாலும் சரி, ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் சரி. நாங்க 1098 அவர் சொன்ன போன் நடத்துறோம். 1098 என்ற தொலைபேசி எண்ணுக்கு கால் செய்து பள்ளியில நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைகள் அல்லது குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய எந்த ஒரு அநீதிக்குமே எதிராக யார் வேண்டுமானாலும் குற்றச்சாட்டை சுமத்தலாம். 1098 என்ற நம்பருக்கு கால் பண்ணி, அப்படி ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா அது வேற பக்கம் போனாலும், நீங்க குற்றச்சாட்டு சொல்லல அல்லது இந்த குற்றத்தை பதிவு செய்யலனாலே அந்த டீச்சர் பொறுப்பாகிறாங்க அப்படிங்கறதையும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக பொதுமக்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். மேம், இந்த விஷயத்தை பத்தி நம்ம கொஞ்சம் பிராடாவே பேச போறோம். அதுக்கு முன்னால நம்ம நிகழ்ச்சியில இந்த குழந்தைகளுக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டுகளை நம்ம கிளாசிஃபை பண்ணிருக்கோம். எந்தெந்த இடங்கள்ல அதிகமாக நடக்குது அப்படிங்கறத நம்ம கிளாசிஃபை பண்ணிருக்கோம். அந்த புள்ளி விவரத்தை சிறுவர்கள் கொல்லப்பட்ட வழக்குகள் அதிகபட்சம் சென்னை 12, மதுரை 9, திருநெல்வேலி 7. ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன், 12 வழக்குகள் சென்னையில மட்டும் ஒரு வருஷத்துல சின்ன குழந்தைங்க கொல்லப்படுறாங்க. மேம், எப்படி பாக்குறீங்க? அது நீங்க பாத்துட்டு பாப்புலேஷன், சென்னை பாப்புலேஷன் எடுத்து நீங்க மதுரை, திருநெல்வேலின்னு போக போக பாப்புலேஷன் குறையறதுனால ப்ரொபோர்ஷனட்லி கூட வருது. இன்னொன்னு இதுக்கு மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு குறையாது. ஏன்னா இது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள், அது இது ஆகாத வழக்குகள் அதிகமாக கூட இருக்கு. இல்ல, அவங்க இன்னொரு கேட்டகரியிலேயே போலீஸ் போடுவாங்க. இந்த பேபிஸ் இன்ஃபென்டிசைடுன்னு போடுவாங்க இல்லீங்களா சார்? இதுல வராது. குற்றத்தில் வரும். அதெல்லாம் செக்ஷன் 313, 314, 317, 18 அப்படி போயிடும். 302 கொலை பண்ணணுங்கிற மோட்டிவோட, நாலேஜோட உயிரை போக்குறது, அந்த மாதிரி வெட்டுறது, குடுத்துறது, அந்த மாதிரி இருக்கு. சரி, நம்ம அதை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னால சென்னையில 12 வழக்குகள் பதிவாயிருக்கு இல்லையா? இப்போ சென்னை மாதிரியான ஒரு மாநகரத்துல, ஒரு டெக்னாலஜிக்கலி சவுண்ட் ஒரு மெட்ரோபாலிட்டன் நகரத்துல என்ன மாதிரியான கொலைகள் நடக்கும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும்? இது சென்னை மாதிரி மெட்ரோபாலிட்டன் ஏரியால பாப்புலேஷன் அதிகம், ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அதிகம், ஸ்லம்ஸ் நிறைய அதிகம், ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் நிறைய அதிகம், ட்ரக் அடிக்ஷன் இங்கதான் அதிகம், இங்கதான் ஆல்கஹாலிசம் அதிகம்,
இந்த மாதிரி ஆல்கஹாலிக்ஸ் அண்ட் ட்ரக் அடிக்ட் சொல்றீங்க, அதாவது போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்காக பாக்குறீங்க சார், நீங்க சொல்லலாம். இப்ப சார் சொன்ன மாதிரி ஆல்கஹாலிசம், ட்ரக் அபியூஸ் அப்படிங்கிறது வந்து குழந்தைகள் இடையில மிக அதிகமாக பரவி கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆக்சசபிலிட்டிஸ் வந்து இது ரொம்ப அதிகமாகவும் இருக்கு. நாங்க பார்க்கக்கூடிய பல வழக்குகள் இப்ப வந்து மிக அதிகமான வழக்குகளில் குழந்தைகளே வந்து மர்டர் கேசஸ்ல வரக்கூடிய சூழல்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த அடிக்ஷன் அண்ட் ட்ரக் அபியூசஸ் வந்து அதுக்கு வந்து ஒரு தொடர்புடைய விஷயமாகவே வருது. இல்ல மதுரை, திருநெல்வேலி போன்ற இடங்களை பார்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது போன்ற வந்து ட்ரக் அபியூஸ் அண்ட் ஆல்கஹாலிசத்தையும் தாண்டி அங்க கம்யூனல் பேஸ்டு இஷ்யூஸ் வந்து மிக அதிகமாக வந்து குழந்தைகளுடைய மனதிற்குள்ள கூட புகுத்தப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. பல பள்ளிகள்ல வந்து குழந்தைகள் வந்து ஒரு ஐடென்டிட்டி பேண்டோட வரக்கூடியதாகவும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஐடென்டிட்டி பேண்ட், அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டி சேர்ந்த பையனுக்கு ஒரு பிராண்ட் கலர்ல ஒரு பேண்ட், அந்த பேண்ட்ல ஒரு கலர்ல ஒரு கயிறு மாதிரி கட்டியிருந்தாங்கன்னா இவர் இந்த கம்யூனிட்டி சேர்ந்த மாணவர். இந்த மாதிரியான விஷயங்கள் மாதிரி பின்பற்றப்படுகிறதா பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கும் பின்பற்றப்படுகிற விஷயங்களாக தென் மாவட்டங்களில் பகிரங்கமாக பின்பற்றப்படுகிறது. பகிரங்கமாக பின்பற்றப்படுகிறது. பகிரங்கமாக நீங்க வந்து பார்க்கலாம். எப்படி சார், எனக்கு புரியல. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை குறிப்பதற்காக அவங்க கையில வந்து ரிப்பன் மாதிரி பேண்ட் மாதிரி கட்டிட்டு வர்றாங்க. அப்போ அந்த பையனை இன்னொரு ஜாதிக்கார பையன் அடிச்சிட்டான்னா அந்த பையனுக்கு தெரிஞ்சே கட்டிட்டு வரான். தெரிஞ்சுதான் சொல்லி கொடுத்துதான், நீ இந்த ஜாதிடா, நீ இந்த ஜாதியோட தான் சேரணும், நீ மத்தவனோட சேர்ந்துட கூடாது, அவன் உன்னை விட கீழே, அவன் கூட பேசுறாத அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணப்படுறாங்க. அந்த வெறியோடு வருவது இன்னும் வந்து தடுக்கப்படல. இன்னும் குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர் மட்டுமே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறதும் மற்றவர்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, அவங்களுக்கு தனியா இன்னொரு பள்ளிக்கூடம்ன்றது வெளிப்படையா இன்னைக்கு தென் மாநிலங்களே இருக்கு, தென் மாவட்டங்களே இருக்கு, வட மாவட்டங்கள் இருக்கு. இந்த டிஸ்கிரிமினேஷனோட வளரக்கூடிய குழந்தைகள் தான் பின்னாடி பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் கூட சமூகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தா மாறுறாங்க. சின்ன வயசுல அதாவது என்ன மாதிரியான மனநிலை இது பசங்க என்ன மாதிரி பாக்குறாங்கன்னா, இது அவங்களுடைய ஐடென்டிட்டி அப்படின்னு பாக்குறாங்க. பசங்களோட பேசும்போது என்ன சொன்னா, இட்ஸ் மை ஐடென்டிட்டி, அது பெருமையா பாக்குறாங்க, பெருமையாக பாக்குறாங்க. இந்த ஐடென்டிட்டியோட நான் இருக்கிறது எனக்கு சௌகரியம் அப்படின்னு பாக்குறாங்க. இதோட ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகுது, ஊர்ல ரெண்டு ஜாதியாரும் சண்டை போட்டுக்குன்னா ஸ்கூல்ல அதே சண்டை கண்டினியூ ஆகுது. குழந்தைங்க ஸ்கூல்ல வந்து இவனுக்கு அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது பாங்க, ஆனா ஊர்ல இருக்கிற சண்டை ஸ்கூலுக்கு வந்துடுது. இல்ல அப்போ மதுரை, திருநெல்வேலி அப்படிங்கிற அந்த மாதிரியான நகரங்களை நம்ம இப்படி வகைப்படுத்தலாம் இல்லையா? அதாவது ஒரு கம்யூனல் ஜாதி ரீதியான பிரச்சனைகள் குழந்தைகள் மேல திணிக்கப்படுகிறது. இல்ல இதுல நான் மறுக்கிறேன். நானு அதுக்கு ஜாதி காரணத்தை வச்சு கொலைகள் நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க மதுரை அண்ட் திருநெல்வேலி அப்ப என்ன ரீசன் போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க என்ன மாதிரியான ரீசன்ஸ் இருக்கு? மதுரை அண்ட் திருநெல்வேலி ஏரியாவிலேயே எமோஷனல் பீப்புள், அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷனல். ரெண்டு குடும்பம் சண்டை போட்டுக்குன்னா அவங்கவுங்க அருவாள் எடுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருப்பாங்க. பெண்கள் கூட அருவா எடுத்துட்டு சண்டைக்கு போகக்கூடிய அதுல இருக்காங்க. அந்த சில பேர் அந்த மாதிரி ஒரு இமோஷன், நான் பேர் சொல்லல எந்த கம்யூனிட்டிஸ் அப்படி இருக்காங்க. அதாவது சட்ட நடைமுறைகளுக்கு முரண்பட்டு செயல்படுகின்ற சிறார்கள் அப்படிங்கிறவங்கள பல வழக்குகள் வர்ற இது ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா, மதுரை, திருநெல்வேலி போன்ற இடங்கள்ல இருந்து வரக்கூடிய குழந்தைகள் வந்து மிக அதிகமான வன்முறைகள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மிக அதிகமான குழந்தைகள் வர்றாங்க. அதற்கடுத்து சென்னை போன்ற இடங்கள்ல இருக்கே தவிர மற்ற இடங்களிலே மிக குறைவாக இருக்கு. சோ இதனுடைய சாராம்சம் எப்படின்னு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இது வந்து அந்த அந்த சமுதாயம் சார்ந்த இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த பல பிரச்சனைகள் குழந்தைகள் மனதில் வந்து இந்த ஜாதிய ரீதியான ஒரு இம்பாக்ட் வருது அப்படிங்கிறது வந்து ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். அதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக வந்து குழந்தைகள் வந்து கொலைகள்ல சம்பந்தப்படுவதும் குழந்தைகள் கொலை செய்யப்படுவதும் ஒரு காரியமாக இருக்கு. அது வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. சென்னை போன்ற மாநகரங்கள்ல பியர் பிரஷர் காரணமாகவோ அல்லது படிக்கணும் அதிகமா அப்படிங்கிற காரணமாகவோ வன்முறைகள் நடக்கலாம். பல போதைப் பொருட்கள் ஈஸியா அந்த குழந்தைக்கு கிடைக்குது அப்படிங்கறதுனால அவங்களுக்குள்ளே கொலைகள் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு பல ஆஸ்பெக்ட்ல இதை நம்ம பார்த்தாலும், மதுரை, திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டங்கள்ல குழந்தைகள் அதிகமாக கொல்லப்படுவதற்கு முக்கியமான காரணமாக நம்ம பேனலிஸ்ட் சொன்னது ஜாதி பிரச்சனையை சொல்லியிருக்காங்க, கம்யூனல் மர்டரா சொல்லியிருக்காங்க. இனி அடுத்த புள்ளி விவரம் என்ன என்பதை பார்க்கலாம். சிறுவர்கள் கடத்தல் வழக்குகள் அதிகபட்சம் தருமபுரி 89, திருநெல்வேலி 60, சென்னை 52. சிறுவர்கள் கடத்தப்பட்ட வழக்குகள் தர்மபுரி 89 வழக்குகள் பதிவாகி
டாப் ரேங்க்ல இருக்கு. இது வந்து ஒரு ஒரு அட்ஜாயினிங் ஸ்டேட் பார்டர்ல இருக்கு, மாநில எல்லையோட. ஆமா, எல்லையோட, அதாவது கர்நாடக எல்லையை ஒட்டிய வடக்குல இருந்து இருக்கு. இங்க வந்து வேலைகளுக்காக அதிகமாக குழந்தைகளை கடத்தி கொண்டு போற வேண்டிய செயல்பாடுகளும் இருக்கும். தர்மபுரியை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இல்லீகல் அடாப்ஷன்ஸுக்காக மிக அதிகமான குழந்தைகள் வந்து தர்மபுரி, சேலம் போன்ற கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களிலிருந்து வருவதும் பல இடங்கள்ல ரிப்போர்ட் ஆகுது. அவையும் அடாப்ஷன். ஆமா, இல்லீகல் அடாப்ஷன். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? வாட் இஸ் இல்லீகல் அடாப்ஷன்? லீகல் அடாப்ஷன் வந்து ஒரு குழந்தை யாராவது வேண்டான்னு சொன்னா அது சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி கிட்ட காட்டி அவங்க அதை பதிவு பண்ணி ரெஜிஸ்டர்ட் ரெகக்னைஸ்ட் அடாப்ஷன் ஏஜென்சி கிட்ட அந்த குழந்தைய தருவாங்க. குழந்தை வேணும்ன்றவங்க அவங்க வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு லிஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறாங்க. இத மேட்ச் பண்ணி கொடுக்கறது தான் லீகல் அடாப்ஷன். ஒருத்தர் அப்ளை பண்ணா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்ப அடாப்ஷனுக்கு வர்றது ரொம்ப குறைவு குழந்தைங்க. அது நம்ம புரிஞ்சுக்கணும். வெரி ஃபியூ சில்ட்ரன் இருக்கிறதுனால ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் காத்துட்டு இருக்காங்க. இது நடுப்புற இந்த யாராவது தவறு செய்யறவங்க இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு குடும்பம் தெரியும், அவங்களுக்கு இந்த குழந்தை 5வது குழந்தை வேண்டான்றாங்க, நீங்க 50,000 கொடுத்தா அவங்க குழந்தைய இப்ப கூட பேப்பர்ல ஒண்ணு வந்துச்சு அந்த மாதிரி கேஸ் கொடுத்தா அவங்க கொடுத்துருவாங்க, அது குவாய்ட்டா நீங்க எடுத்துக்கலாம். இப்ப அது நடுப்புற வந்து மாட்டிக்கோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து தெரிஞ்சு போகுது. அடாப்ஷன் அதுல கொஞ்சம் தான் இருக்கும். மோஸ்ட்லி டிராபிகிங் ஃபார் லேபர், அதான் வேலைக்காக குழந்தைகளை கடத்துவது. இதுல என்னுடைய நாலேஜ் உள்ள, நானும் இதுல ரிசர்ச் நிறைய பண்ணி பார்த்திருக்கேன். பண்ணதில்ல இந்த சிறுவர்கள் கடத்தல் வழக்குகள் நீங்க போட்டிருக்கீங்க, தர்மபுரி 89 போட்டிருக்கீங்க. சிறுவர்கள்னா இதுல வந்து ஆண்களே வரதில்லை, பையங்க வரதில்லை. 89 பெண்கள் தான் இதுல வந்து கிட்னாப்பிங் போட்டிருக்காங்க. எங்கேயாவது ஒரு பெண் ரோட்ல தனி நடந்து போகும்போது ஒரு காரை வந்து காரை தூக்கி அள்ளி போட்டு போட்டாங்க, அல்ல கத்தி வச்சு மிரட்டி கூட்டி போட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. கடத்தல் வழக்குகள் அதிகமா பெண்கள் தான் கடத்தப்படுறாங்க. பெண்கள் தான் தர்மபுரி, திருநெல்வேலி, சென்னையில அதிகமான வழக்குகள் 95% வரைக்கும் 18 வயசு முடியாத ஒரு பெண் இன்னொரு பையனை லவ் பண்ணிட்டு ஓடி போடுவான். 14 வயசு 16 வயசு பசங்களை பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்தால் இட் டசன்ட் அமௌண்ட் டு இல்லீகல் மேரேஜ். அப்படியா? ஆமா, ரிப்போர்ட் ஆகுத பத்திரிகையில வர செய்தி தானே, இல்லன்னு மறுக்க முடியாத. அப்போ அதை தவறு இல்லன்னு சொல்ல முடியுமா? இல்லீகல், அது இல்லீகல் தான், அது இல்லீகல் தான். 18 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கறாங்கன்னா அந்த திருமணத்தில் கலந்து கொண்ட கட்சி தலைவர்கள் உட்பட கைது பண்ணணும். அது கிளீனா 2006 ஆயிட்டு இதுவரைக்கும் கைதாகல. தர்மபுரியில ஏன் அப்படி நடக்குது? எந்த கட்சி தலைவரும் கைதாகல, எந்த சமூக தலைவரும் கைதாகல. வழக்குகள் வேணா 1-2 அங்கங்க பதிவாயிருக்கலாம். ஆனால் இந்த திருமணங்கள் இன்னைக்கு தேதி வரைக்கும் மஞ்ச கயிறு கட்டிக்கிட்டு +2 படிக்கிற குழந்தை திருப்பி ஸ்கூலுக்கு வந்திருக்கு. ஹெட்மிஸ்டர்ஸ் வந்து சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ணி அந்த குழந்தையை திருப்பி ஸ்கூல்ல சேர்த்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பத்திரிகையில் ரிப்போர்ட் ஆன விஷயம், இல்லன்னு சொல்லவே முடியாது. எனவே எலோபிங்ற கேஸ இன்னைக்கு ஜாதி மறுப்பு விஷயத்துக்கு எதிராக கொண்டு போறதுக்காக சில பேர் திட்டமிட்டு அது ஒண்ணுதான் காரணம் சொல்றாங்க. அது ஒண்ணு மட்டும் காரணம் அல்ல. 18 வயசு முடியாத ஒரு பெண் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும், ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வந்து எந்த ஒரு கான்ட்ராக்டுக்கோ எதுக்கும் வந்து லாஃபுல்லி வேலிட் கன்சென்ட் தரவே முடியாது. நான் வந்து 18 வயசு முடியாது இருக்கும் போது 25 வயசு பையன் என்னை லவ் பண்றான், அவங்க கூட நான் விருப்பப்பட்டு நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சுயமா முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அந்த பெண்ணுக்கு கிடையாது. சம்மதம் தர முடியாது. அப்படி சம்மதம் கொடுத்து அந்த பையன் கூட்டு போனா அது அந்த பெண்ணுக்கு எதிராக புரியப்பட்ட குற்றம் அல்ல. பெண்ணுக்கு யார் நேச்சுரல் கார்டின் அப்பா, அவருக்கு எதிராக புரியப்பட்ட குற்றம் சொல்லி அப்பா போய் கொடுப்பாரு. என்னுடைய பெண்ணு 17 வயசு ஆகுது, மேஜர் ஆகல, மைனர். இந்த சோன்சோ பையன் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான், அல்லது கிட்னாப் பண்ணி வார்த்தையை யூஸ் பண்ண அவசியம் இல்ல, கூட்டு ஓடி போயிட்டான், அவன் கல்யாணம் பண்ணிட்டான், அல்லது கூட்டு ஓடி போயிட்டான் சொன்னாங்கன்னா பெண்ணுக்கு என்ன வயசு? 17 வயசு, 16 வயசு, 17 வயசு 11 மாதம் இருந்தாலே இட் அமௌண்ட்ஸ் டு ஸ்டாட்யூட்டரி கிட்னாப்பிங். ஆட்டோமேட்டிக்கா எஃப்ஐஆர் போட்டு தான் நாங்க ஆகணும். எஃப்ஐஆர் போட்டு கூட்டுருவோம், விசாரிப்போம், ஏஜ் பார்ப்போம். 18 வயசு ஒரு நாள் ஆனா கூட கிட்னாப் இல்ல, ஆன் த டேட் ஆஃப் அக்கரன்ஸ் இல்ல. அந்த பொண்ணுடைய கன்சென்ட் இருந்தாலும் குற்றம் தான். எனக்கு தர்மபுரி, திருநெல்வேலி, சென்னை, இப்ப சென்னையில எந்த மாதிரியான வழக்குகள் இருக்கும்? அதேதான் இருக்கும். இங்க நிறைய இங்க ஜாதி வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல, பன்மை சமூகம் இருக்கு. எலோப்பிங் தாங்க இதுல வந்து, திருநெல்வேலி எலோப்பிங், எல்லாமே பெற்றோரும் யாருக்கோ ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு வச்சிட்டு இருப்பாங்க மனசுல, அந்த பொண்ணு யாரோடுவாது ஓடி போயிட்டா இது கிட்னாப்பிங் போடுறாங்க. ஆனால் டிராபிகிங் என்றது வேலைக்கு யாராவது பேசி அவங்க வில்லிங்கா தான் போவாங்க. அந்த பிள்ளைங்க
நான் எடுத்துன்னு போய் உனக்கு நாமக்கல்ல வேலை வாங்கி தர்றேன், திருப்பூர்ல வேலை வாங்கி தர்றேன், நீ எதுக்கு உனக்கு தான் படிக்க வரலையே, அங்க இவ்வளவு கொடுப்பாங்க, அது வேற நடக்குது. இடப்பாகுபாடு இல்லாமல் எல்லா இடத்துலயுமே குழந்தைகள் கடத்தப்படுவது என்பது ஒண்ணு பொருளாதார ரீதியா இருக்கு, இல்லைன்னா ஜாதி ரீதியா இருக்கு. இதை நாம் விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களையும் நாம் அலச வேண்டியிருக்கிறது. அடுத்து வரக்கூடியது ரொம்ப சீரியஸான ஒரு ஸ்டைல். அது என்னன்னு பார்க்கலாம். சிறுவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்குகள் அதிகபட்சம் சென்னை 12, மதுரை 9, திருநெல்வேலி 7. இல்ல இப்போ நான் இந்த நம்பர்ஸ் நான் தனித்தனியா பாக்கல. இப்போ சென்னையோ இல்ல மதுரையோ இல்ல திருநெல்வேலியோ நான் பாக்கல. 12, 9, 7 நான் பாக்கல. நான் மொத்தமா பாக்குறேன். மொத்தமா 28 வழக்குகள் ஒரு ஆண்டுல மட்டும் சின்ன குழந்தைங்களுக்கு எதிராக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கணும் திரு பிரின்ஸ்? இந்த எண்ணிக்கை மிக குறைவு. அதாவது என்ன நடக்குதுன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. பிடிச்சு அந்த குழந்தைய அணைச்சு வச்சிட்டு இருப்பாங்க. எதுக்கு அணைச்சு வச்சிட்டு இருக்காங்க? அந்த குழந்தைக்கு பின்னாடிதான் ஏதோ நமக்கு நடந்திருக்கு தெரியும். அத குழந்தை வீட்டுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 2-3 நாட்கள் கூட ஆகும். ஏன் இந்த குழந்தை பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சில நேரத்துல பெற்றோர்கள் பயந்து போய் அதை சமாதானப்படுத்தி கேட்கறதுக்குள்ள அந்த குற்றவாளி தப்பிடுவான். இல்ல தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சிருவான். அதற்கப்புறம் இவர்கள் துணிந்து போய் சொன்னா நாளைக்கு இந்த பிள்ளை வளர்ந்து திருமணமாகிற ஸ்டேஜ்ல இந்த கேஸ் அந்த குழந்தைக்கு எதிராக நிக்குமோ என்ற பயத்துல பல பேர் வெளியிலேயே சொல்றதில்லை. அதனால் இந்த சமூகத்துல இதெல்லாம் குற்றம், இது குற்றத்துக்குள்ளான குழந்தை குற்றவாளி அல்ல, குற்றம் செஞ்சவன் தான் குற்றவாளி. எனவே இந்த குழந்தையை பாதுகாப்பதுதான் சமூகத்துக்கான பாதுகாப்பு என்கின்ற சிந்தனை வராத வரைக்கும் இந்த குற்றங்கள் தொடர்தான் செய்து இதைவிட எண்ணிக்கையில் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கிறது தான் உண்மை. சமீபத்துல நம்ம பெங்களூர் நடந்த கேஸ கூட நம்ம இதுல சொல்லலாம். அந்த குழந்தை எனக்கு வலிக்குது அப்படின்னு அந்த டாக்டர் கிட்ட சொல்லும் போது, நீ 3 முறை பாலியல் பலாத்காரத்துக்கு ஆட்பட்டிருக்க அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லும் போது அந்த குழந்தைக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அது கடைசி வரை அதனுடைய இறுதி நாள் வரை அதோட சோசியல் ஸ்டிக்மாவோட அட்டாச் ஆகிதான் இருக்க போது. அந்த குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தையாக தான் இருக்கு. இது ரிப்போர்ட்டட் கேசஸை தாண்டி பல இடங்களில் கிராமங்கள் அளவுல, கிராம பஞ்சாயத்துகள் அளவுகள்லயும், கிராம மக்களுடைய அளவுகளையும் ஒரு காம்ப்ரமைஸ்ங்கிற ஃபார்முலாவிலையும் போயிட்டு இருக்கு. பஞ்சாயத்தை கூட்டி பேசி முடிச்சிடறாங்க. அதாவது கிராமங்கள்ல பஞ்சாயத்தை கூட்டி பேசுறது, அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க, அதனால இந்த வழக்குகள் கிராமங்கள்ல ஒரு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணா கூட பஞ்சாயத்தை வச்சு சமரசம் பேசி முடிச்சிருவாங்களா? நடக்குது. அது என்ன சொல்லுவாங்க, குழந்தைக்காக நாங்க அதை செய்யறோம், அதனுடைய எதிர்காலத்துக்காக வெளியே இதெல்லாம் தெரிய வேணான்னு ஒண்ணு. ரெண்டாவது, ஆல்வேஸ் பவர், அதிகாரம், யாருக்கு அதிகாரம் ஜாஸ்தி இருக்குதோ அவங்க பவர் தெரியும். அதுல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூல்ல அந்த மாதிரி ஒண்ணு நடந்து நாங்க ரொம்ப தூரம், அது என்ன ரேப் இல்ல, ஆனா ஒரு டீச்சர் அபியூஸ் ஓனன்ட்டு பரணையில இருக்கிறது ஏறி எடுன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு அந்த ஏனிக்கு கீழே நின்னு பாப்பாரு, கீழே வரும்போது அந்த பொண்ணு பிடிப்பாருன்னு சொன்னாங்க. இது அந்த குழந்தைய அதை பார்த்த ஒரு குழந்தைய எல்லாம் 14-15 year old கேர்ள்ஸ் ரிப்போர்ட் பண்ணி நாங்க எவ்வளவு தூரம் இதை எடுத்துட்டு போய் அது அந்த மேனேஜ்மெண்ட் அந்த டீச்சர் அப்படி செய்யறவர் இல்லைன்னு அது எப்படியோ பண்ணி அந்த கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. பள்ளி நிர்வாகம் உண்மையிலே அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுதா? இப்போ சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சென்னையில 12, மதுரையில 9, திருநெல்வேலியில 7 இப்படிங்கிற இந்த நம்பர்ஸ் இது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தாலும் எந்த இடம் அதிகமாக இந்த வக்ர புத்தி கொண்டவர்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குது அப்படிங்கறது யாரா சொல்ல முடியுமா? சில்ட்ரன்ஸ் ஹோம் சொல்றோமே, அது ஒண்ணு சேஃப் பிளேஸ் எல்லா இடத்துக்கும் கிடையாது. குழந்தைகள் நல காப்பகங்கள் பாதுகாப்பாக இல்லைங்கிறீங்க? இல்ல, எல்லாம் இருக்காது. சில இடத்துல அதிகம் நடக்குது. நான் கோட் பண்ண முடியாது. இல்ல, நீங்க அந்த காப்பகத்தினுடைய பேர் சொல்ல வேண்டாம், நபருடைய பேரை ரிவீல் பண்ண வேண்டாம். நீங்க பதிவு செய்யலாம், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி. ஃபாரினர்ஸ் இந்த வெளியூர்ல இருந்து இதுக்காகவே வர்ற குரூப் இருக்காங்க, டிராவலிங் செக்ஸ் அஃபெண்டர்ஸ். அவங்க இதே வேலை அவங்க ஊரை விட்டு இங்க ஒண்ணு வாலண்டியர்னு ஏதாவது ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம்ல நான் வேலை செய்யறேன், ஆஹா ஓஹோன்னு வாங்க. அவங்க வர்றதே இதுக்காக தான், ஃபார் சைல்ட் அபியூஸ். எந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியுமா? இங்க ஒருத்தர் மகாபலிபுரத்துல ஒரு ஹோம் நடத்திட்டு இருந்தாரு. அவர் வெறும் பாய்ஸ வச்சு நடத்தினாரு. அவங்களுக்கு வெளியேந்து ஃபாரினர்ஸ் அங்க அந்த ஹோம்ல தங்குவாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அகாமடேஷன். அப்ப கேஸ் எல்லாம் புக் பண்ணி காஞ்சிபுரத்துல கேஸ் ரெஜிஸ்டர் ஆகி பெயில் நடந்தாங்க. அங்க the boys are being abused. நம்ம இப்ப கேர்ள்ஸ் நினைச்சிட்டு இருக்கோம், பாய்ஸ் அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, செக்ஷுவல் அபியூஸ், பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்தார்கள். ஆமா, வழக்கு பதிவு செய்யப்பட்டு அரெஸ்ட் பண்ணாங்க, பெயில்ல விட்டுட்டாங்க. அதை விட்டுடுங்க, அது வேற. பெயில்ல விட்டு
அந்த ஆள் வெளியே வந்து நீதித்துறையின் கட்டுப்பாட்டுல போயிடுச்சு. இப்போ 7 வருஷம் பொறுத்து இங்க இப்ப பிடிச்சாங்க. எதுக்காக? அவர் வீடியோ எடுத்துட்டு இருந்தாராம் பசங்களை வச்சு, இந்த மாதிரி போர்னோகிராபி பிலிம் எடுத்து அத வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாரு அந்த ஆள், அந்த ஃபாரினர். ரொம்ப ஒரு பயமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. நம்ம அச்சுறுத்துற மாதிரியான தகவலா தான் இருக்கு. சென்னை, மதுரை, திருநெல்வேலி அப்படிங்கறத சென்னையில பொதுவா இப்போ தனித்தனி ஐசோலேட்டட் ஃபேமிலிஸா இருக்கிறதுனால வெளியில இருந்து வரக்கூடிய நபர்கள் இந்த குற்றங்களை செய்யலாம். மதுரை, திருநெல்வேலி போன்ற டயர் 2 நகரங்கள்ல சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய மாமா மச்சான் இவன் கூட பண்ணலாம். பேனலிஸ்ட், நீங்க ஒரு பெரிய கிளாரிட்டி கொடுத்திருக்கீங்க இந்த சப்ஜெக்ட்ல. குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை எப்படியெல்லாம் நடக்குது, எதனாலலாம் நடக்குது, எந்தெந்த ஏரியாக்கள்ல அதிகமா நடக்குது, அதற்கான காரணங்கள் என்னன்னு பல விஷயங்களை நம்ம பேசிட்டோம். குழந்தைகளுக்கு எதிரான இந்த வன்முறையை தடுப்பதற்கு மக்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். அவேர்னஸ் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கண்டிப்பா குழந்தைங்க கூட இருந்தா பெட்டரா இருக்கும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் இருக்கணும். அந்த எஜுகேஷன் இருக்க வரைக்கும் பேரண்ட்ஸ் ஷுட் பி வித் देम. பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கண்டுக்கல அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா விதத்திலுமே வெளியில இருக்கிற ஆட்கள் கூட எல்லாம் பழக வைக்கக்கூடாது. ஏன்னா குழந்தைங்க நாங்க ஸ்கூல் விட்டுட்டோம்னா வெளியில போறாங்க, எப்படி நேரா வீட்டுக்கு தான் போறாங்களா என்னன்னு நம்மளால ஃபுல்லா கவனிக்க முடியல. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஏதாவது ஈபிகோன்னு போட்டு வெளியில வரதுக்கு தான் வழி இருக்கே தவிர இந்தியால கடுமையான தண்டனைகளே கிடையாது. அதுக்கு தூக்கு தண்டனையோட அதிகமா இருந்தா கூட கொடுத்தோம்னா கொடுத்தோம்னா அடுத்தவங்க பயப்படாத சட்டப்படி அப்படியே குழந்தைங்க தான் வரும். கோயம்புத்தூர் இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு டிரைவர் வீட்டம்மாவுடைய குழந்தைய கொண்டு போய் ட்ரை பண்ணி அவனை போலீஸ் கரெக்டா என்கவுண்டர் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி தப்பு பண்ணா என்கவுண்டர்ன்ற ஒரு பயம் இருந்தாதான் எல்லார் மனசுலயும் ஒரு ஃபியர் இருக்கும். மக்களோட கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஆஸ் அன் எக்ஸ்பர்ட் நீங்க ஒவ்வொருத்தரும் குழந்தைகளுக்கு எதிரான இந்த அநீதியை, இந்த குற்றத்தை குறைப்பதற்கு நீங்க ஒவ்வொரு பாயிண்டா சொல்லுங்க. இது இந்த குற்றங்களை குறைப்பதற்கு வீட்டில இருந்தே முதல்ல தொடங்கணும். எல்லா வழியும் தொடங்கணும். முதல்ல அப்பா அம்மா குழந்தைகள்கிட்ட நல்ல டைம், வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நல்லா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். ஒரு ஆண் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தைக்கு ஒரு பெண் குழந்தையை எப்படிதான் பார்க்கணும், எப்படிதான் பேசணும் அப்படிங்கிறது அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்ல. நம்ம சகஜமா எப்படி பழகிறது அப்படிங்கறது வேறுபாடு இல்லாம, செக்ஷுவல் வேறுபாடு இல்லாம அவங்களுக்கு நல்ல ஒரு அறிவுரைகளை சொல்லித்தர வேண்டியது அவங்களுடைய கடமை. கண்டிப்பா ஒரு அருகமை பள்ளி அமைப்பில் பொதுப்பள்ளி முறையில் கல்வியை அரசு கொடுக்க முன்வந்தால்தான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண முடியும். அரசு பள்ளிகளே நடக்குது. அது அருகமை பள்ளியாக இல்லைன்றதுதான். வீட்டுக்கு பக்கத்தில் நடந்து போர். இதுதான் ஒரு ரேஷன் கார்டு சொல்றோம்ல, இத்தனை வீடுகளுக்கு இதுதான் ரேஷன் கார்டுன்னு சொல்ற மாதிரி இந்த குடியிருப்புக்கு இதுதான் பள்ளிக்கூடம் என்று சொல்ற அளவுக்கு இருந்தா இந்த குடியிருப்புல இருக்கிறவங்க அந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் படிப்பாங்க. அப்போ என்டையர் கம்யூனிட்டிக்கு, அந்த சமூகத்துக்கே அந்த பள்ளியின் மீது ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அப்படிதான் உலகத்தில் இருக்கிற பல நாடுகள்ல 130 நாடுகளுக்கு மேல அப்படிப்பட்ட அமைப்பு தான் இன்னைக்கு இருக்கு. எனவே அருகமை பள்ளி அமைப்பில் பொதுப்பள்ளி மூலமாக எல்லா பள்ளிகளிலும் ஒரே மாதிரியான வசதிகளை ஏற்படுத்தும் போதுதான் என்னுடைய பள்ளியின் ஓனர்ஷிப் வரும். எனவே அது பொதுப்பள்ளி முறைமை ஏற்படுத்துவதன் மூலமாக சால்வ் பண்ண முடியும். அதுதான் 1964-66 கொத்தாரி கமிஷன்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனவே இந்த கமிஷன்ஸோட ரிப்போர்ட்டை வாங்கிக்கிட்டு அருகமை பள்ளி அமைப்பில் பொதுப்பள்ளி மூலமாக அரசு தன் முழு பொறுப்பிலும் செலவிலும் பிறப்பில் இருந்து, அதாவது ஊட்டச்சத்து கொடுக்க வேண்டிய வயசுல இருந்து 18 வயது குறைந்தபட்சம் அந்த மேல்நிலை பள்ளி கல்வி முடியும் வரையுமாறு அரசு தன் பொறுப்பிலே கல்வி கொடுக்க முன்வருமையானால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். கல்வி முறையில மாற்றம் இல்லாம அரசு கல்வி கொடுத்தா போதுமா? இல்ல, இந்த அரசு கல்வியை கொடுக்கும் பொழுதே அது காமன் ஸ்கூல் சிஸ்டம் வந்துட்டாலே நூலகம் இருக்கணும், நூலகர் இருக்கணும்ன்ற கான்செப்டோட வந்தாதான் ஈக்விட்டபிள் அக்சஸ் நம்ம சொல்றோம். அப்போ ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அப்ப அனிலேஷன் ஆஃப் காஸ்ட்ல இருந்து, ஜாதியை மறுப்பதிலிருந்து, ஆண் பெண் சமத்துவத்திலிருந்து எல்லாமே பாடத்திட்டத்தில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பிசிக்ஸ் டீச்சர் வெறும் E=mc ஸ்கேன் சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாட்டாரு. சார்பியல் கோட்பாட்டை எப்படி தீண்டாமைக்கு எதிராக சொல்லிக் கொடுக்க முடியும் என்பதை கூட ஆசிரியரால் ஒரு வேதியியல் ஆசிரியராலோ அல்லது இயற்பியல் ஆசிரியராலோ சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலை என்பது பள்ளிக்கூடத்தில் உருவாகும். நிச்சயமாக அருகமை பள்ளிகளை அதிகமாக அரசே எடுத்து நடத்த வேண்டும். பொதுப்பள்ளி முறை வந்துவிட்டாலே இது போன்ற பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று திரு பிரின்ஸ் சொல்றார். மேம், நீங்க சொல்லுங்க. இதுல பெரியதுன்னா எல்லாருக்கும் இதை பத்தி ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கணும். கம்யூனிட்டி, ஃபேமிலி, ஸ்கூல் எல்லாருக்கும் இருக்கணும். எல்லாருமே குழந்தைங்களை பாதுகாக்கணும்ன்ற பிரிவென்ஷன் நம்ம ட்ரை பண்ணணும். இதெல்லாம் இருந்தாலும் அவங்க ரிப்போர்ட் பண்ணா அது குயிக்கா கேஸ முடிக்கணும். அது 3 வருஷம் 4 வருஷம் அவங்க டிஸ்டன்ட் ஹாஸ்டைல் இதெல்லாம் ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லிட்டு போயிடுற குழந்தைங்க இருக்காங்க.
அதுதான் இப்ப நடக்குது. அது 13 வயசுல நடந்த கேஸ நம்ம 18 வயசு வரைக்கும் இழுத்தா எனக்கு ஒண்ணுமே நடக்கல, என்ன விடுங்க, நான் அந்த கோர்ட் பக்கம் தலையெடுத்து வைக்க மாட்டேன்றாங்க. அதனால குயிக் சிஸ்டம்ஸ் இருக்கணும். நீதி உடனே கிடைக்க வேண்டும், நீதி தள்ளி போகக்கூடாது. நம்ம ஒன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும், அபியூஸ்ன்றதா 0 கேஸ் நம்ம கொண்டு வர முடியாது. எந்த நாட்டிலயுமே 0 ஆகல, இன்னும் எல்லா இடத்துலயும் நடக்குது. நிகழ்ச்சியினுடைய நோக்கமும் அதேதான், இந்த குற்ற சம்பவங்களை கம்மி பண்றதுதான். டிலேட் ஜஸ்டிஸ் இது டினைட் ஜஸ்டிஸ், நீதி சீக்கிரமாக வழங்கப்பட வேண்டும் என்று சொல்வீர்கள் சார். பல வெளிநாடுகள்ல உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் பார்க்கல, அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்வீசஸ் அப்படிங்கும் பொழுது ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், ஒரு சமுதாயமாக இருக்கட்டும், அவங்க அங்க இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய தேவைக்கேற்ப அந்த சர்வீசஸ கொடுக்க வேண்டியது பொறுப்பும் கடமையும் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப அக்கௌண்டபிலிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது பெற்றோர்களை தாண்டி கிராம அளவுல இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான ஒரு பாலிசி லெவல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு முறையில போனாங்கன்னா ஒரு சயின்டிபிக் அப்ரோச் இருக்கும். அப்படி ஒரு சயின்டிபிக் அப்ரோச்சஸ் இருந்தா மிக குறைந்த அளவு இது மாதிரியான சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக. இந்த ஷோல கலந்துகிட்ட பேனல் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அடுத்த தலைமுறைக்கு நம்ம பெரிய அளவுல ஒரு சொத்துக்களையோ வளங்களையோ விட்டுட்டு போகணும்னு அரசுகள் சொல்லிட்டு இருக்கிற இதே நேரத்துல அட்லீஸ்ட் பாதுகாப்பையாவது கொடுப்போம் அப்படிங்கறதா இந்த நிகழ்ச்சியோட நோக்கமாக இருக்கு. இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் வச்சு யாரையும் பயமுறுத்துறதுக்காக நாங்க இந்த ஷோ பண்ணல. இதன் மூலமாக ஒரு பெரிய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில ஏற்படணும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கமாக இருக்கு. இதனால அடுத்த வருஷத்திலேயாவது இந்த புள்ளி விவரங்கள்ல குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைந்தால் முதலில் மகிழ்ச்சி அடைய போவது நாங்களாகத்தான். இன்னும் ஒரு குற்றச்சரித்திர நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.